என்ன வித்யா, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஞாபகம் வந்துச்சா இல்லையா? என்ன பாலா இது? எடுத்த உடனே அதை பத்தி தான் விசாரிப்பீங்களா? ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க வித்யா. 24 ஹவர்ஸும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. ஹாஸ்பிட்டல் பேரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இன்னும் இல்ல பாலா, தொண்டையில இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? போன வைங்க. பாலா பாலா பாலா, ஒரு நிமிஷம். என்ன? ஏன் அதுக்குள்ள போனை கட் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல் பேர் ஞாபகம் வந்தா மட்டும் கால் பண்ணுங்கன்னு முன்னாடியே சொல்லிருக்கனா இல்லையா? பாலா, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஞாபகம் வரலன்னா நான் என்ன பண்றது? இந்த விஷயத்துல நீங்க தீவிரமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வரும். நீங்க அலட்சியமா இருக்கிறது தான் பிரச்சனையே. நான் தான் யோசிக்கிறேன்னு சொல்றேன்ல. அதை தவிர நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? இப்போதைக்கு எதுவும் இல்ல. நானும் டிரைவிங்ல இருக்கேன். சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போன வைங்க. இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்னு அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு. நம்மளும் மூளையை போட்டு கசக்கி பார்த்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் மட்டும் வரவே மாட்டேங்குதே. இந்தாங்க. சரி அருண், அக்கா வந்துட்டா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, இந்த ஆளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு அக்கா சொன்னா. இப்ப அக்காவை ஃபாலோவும் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அக்கா கிட்ட இது உடனே சொல்லணுமே.